சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆறுமுகம் பைரவியும் சஞ்சயும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப சஞ்சய் பைரவி கிட்ட கேக்குறாங்க, நீ ஆறுமுகத்தை பத்தி என்ன நினைக்கிற? அவன் இல்லீகலா பிசினஸ் பண்றான், கட்ட பஞ்சாயத்து பண்றான், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கேசஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, உன்கிட்ட அவங்க சொன்னாங்களே அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட கேக்குறாங்க. இல்ல, எல்லாரும் பயந்துகிட்டு அப்படி இருக்காங்க. ஆறுமுகத்தை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். ஆறுமுகம் எந்த அளவுக்கு நல்லவன் தெரியுமா? அவன் ரொம்பவே பயங்கர நல்லவன். அதுக்காக அவன் பண்றதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆனா என்ன ஆனாலும் சரி, அவன் ரொம்பவே கோவப்படுவான். அவன் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்குவான். இது மட்டும் தான் அவன் பண்ற மிஸ்டேக்கை தவிர நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனா ஆறுமுகம் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டான்னு நல்லா சொல்லி ஆறுமுகத்தை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இதை கேட்டு சஞ்சய் ரொம்ப கோபப்படுறாங்க. அப்படின்னா நீ ஆறுமுகமும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பைரவி சொன்னதும், சரி எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சஞ்சய் அங்க இருந்து கிளம்பி போனதும் ஆறுமுகம் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, பைரவியோட மனசுக்குள்ள நம்ம இந்த அளவுக்கு நல்லவனா பதிஞ்சிருக்கோமா, இது போதுமே பைரவியோட மனசுல நான் இடம் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பைரவி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது பொண்டாட்டின்னு சொல்லி பைரவி முறைச்சதும், சரி உன் ஸ்டைல்ல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன எதுக்காக இங்க வந்திருக்க? இங்க பார், நான் ஒன்றும் வரல, மாமா தான் உன்ன பொன்னியம்மன் கோவிலுக்கு நீ போயிருக்குன்னு சொன்னாங்க, அதை கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு சொன்னாரு, ஸோ அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சாமி கும்பிட்டு இருக்க, எனக்கு பிரசாதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இந்தான்னு சொல்லிட்டு பைரவி கொடுக்குறாங்க. ஆறுமுகம் வச்சுட்டு உடனே பைரவியோட நெத்தில குங்குமத்தை வச்சு விடுறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடுறதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கிண்டல் பண்ண பைரவி எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா ஸ்னேகா சிட்டுவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்காக நான் என்னெல்லாமோ செய்யறேன், ஆனா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே என்னமாச்சு உன் வாழ்க்கைக்குன்னு சொல்லி கேட்டதும், உங்களுக்கே தெரியாதா சிந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம், சிந்துவுக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுன்றது ஊருக்கே தெரியுமே. ஆமாமா தெரியும், நானும் சிவாவும் கிட்டத்தட்ட 3 வருஷமா காதலிச்சுட்டு இருந்தோம். கடைசியில சிவா சிந்துவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா சிந்து மட்டுமே போய் சொல்லல, சிந்துக்கு உடனே இருந்தது சிட்டு தான். சிட்டு மட்டும் உண்மை சொன்னா சிந்துவை சிவா லைஃப்ல இருந்து நாங்க விரட்டி அடிச்சுட்டு நானும் சிவாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க எங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க, ஆனா சிந்துவை எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியாது, சிந்துவுக்காக நான் எதிராக எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. இதை நினைச்சு ஸ்னேகா ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அடுத்ததா இப்ப நம்ம சிந்து சிவாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நேரம் சிவா கிட்ட போறாங்க. டாக்டர், உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தெரியுமா, சிந்து நீ போனதுக்கு இங்கவே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உடனே மகா சிந்துவை துரத்தி விட்டுட்டு இவ சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு சொல்லிட்டு இவளுக்காக மயங்கிடாதடா, கொஞ்சம் உஷாரா இருன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்றாங்க. இதை கிட்ட சிவா ஷாக் ஆகுறாங்க. இப்ப சிவா என்ன முடிவு எடுக்க போறாங்க? சிந்து கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு முடிவு எடுப்பாங்களா, இல்ல சிந்துவை விரட்டி விட்டுட்டு ஸ்னேகா கூட வாழணும்னு முடிவு எடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.